இரும் தமிழே உன்னார் இருந்தே இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டி கர்மயோகி காமராஜர் அறக்கட்டளையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு சின்னசாமி அவர்களே, இந்த அருமையான அறக்கட்டளையினுடைய பாசத்துக்குரிய செயலாளர் திரு குணசேகரன் அவர்களே, அன்புக்குரிய பொருளாளர் திரு கணபதி அவர்களே, இந்த மூவரோடும் இணைந்து துணைத் தலைவர்களாக, துணை செயலாளர்களாக, அறங்காவலர்களாக, உறுப்பினர்களாக இருந்து கடந்த 6 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருந்து இன்றைக்கு 7வது ஆண்டிலே அடி வைத்திருக்கிற ஒரு அருமையான அறக்கட்டளையை செல்வாக்கோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த அறக்கட்டளையுடைய பெருமதிசால் உறுப்பினர் பெருமக்களே, இன்றைக்கு அருமையான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கலா அவர்களே, என்னுடைய வாசத்துக்குரிய இளவல் இந்திய வனப்பணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திரு ஸ்ரீ கௌதம் சுப்பிரமணியம் அவர்களே, சகோதரி பூவிதா ஐயாரத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, the destiny of our country is being shaped in your classrooms என்று அறிஞர் கோத்தாரி தன்னுடைய அறிக்கையில கல்வி தொடர்பான ஒரு அருமையான அறிக்கையில் கோத்தாரி கமிஷன் என்று எல்லாரும் புகழப்படுகிற அந்த கோத்தாரி கமிஷனுடைய அறிக்கையின் முதல் பக்கத்துல the destiny of our country is being shaped in your classrooms என்று சொன்னார். இந்தியாவுடைய எதிர்காலம் வகுப்பறைகளிலே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட வகுப்பறைகளிலே உருவாக்கப்படுகிற இந்தியாவாக இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளிலே இருந்து இன்றைக்கு வந்திருக்கிற என்னுடைய உயிரினும் மேலான மாணவியர்களே, பேரன்பு கொண்டவர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினம் அரவக்குறிச்சியிலே எங்களுடைய தாய் தந்தையின் சார்பில் சின்னசாமி செல்லாக்காடு அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையும், அதன் சார்பில் நடத்தப்படுகிற ஆறுமுகம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியும் அறக்கட்டளை 20 ஆண்டுகளை கடந்தும் கல்வி நிறுவனம் 20ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்தும் சிறப்போடு செயல்பட்டு இருக்கிற நிகழ்வை பாராட்டுவதற்காக டெல்லியில இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று மேலர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்தார்கள். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையில மைய கருத்தாக உரை சொன்னார்கள். இன்றைய நாளிதழ்களை நீங்கள் படித்திருப்பீர்களே, ஆனால் தெரிந்திருக்கும் இன்றைக்கு இருக்கிற கல்வி திட்டத்தில் ஒரு 25 விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 25 விழுக்காடு மாணவர்களுடைய திறனை வெளிப்படுத்துகிற திறன் மேம்பாட்டு கல்வியாக இருக்க வேண்டும். 75 விழுக்காடுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வகுப்புக்கு தொடர்பான பாடம் தொடர்பான பாடத்திட்டம் இருக்க வேண்டும். மீதி 25 விழுக்காடு அந்த பாடத்திட்டத்தில் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி அளிப்ப மாதிரி அந்த பாடத்திட்டத்திலே மாற்றி அமைக்க வேண்டும் என்று கருத்து சொன்னார். இந்த கருத்தை பற்றி இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு கல்வியாளர் மன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த போது என்னுடைய மூத்த மகள் சங்கீதாவுடைய கணவர் அமெரிக்காவில் இருக்கிறார் மருத்துவராக. அந்த மாப்பிள்ளைய அண்ணன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் நேற்றுக்கு வந்திருந்தார். மோகனூரை சேர்ந்த அந்த ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருந்த அந்த உறவினர் சொன்னார்,
சொன்னார், கலாம் அவர்கள் சொன்ன கருத்து எங்க ஆஸ்திரேலியா நாடு மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் முழுவதுமாக பொருந்தும். ஏனென்றால் நான் பிஇ முடித்திருக்கிறேன், எம்எஸ் முடித்திருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில். ஆனால் இதுவரையிலும் ஆஸ்திரேலியாவில் நான் பல நிறுவனங்களுக்கு மாறி இருக்கிறேன். எந்த நிறுவனமும் உன்னுடைய பிஇ டிகிரியை காட்டி, உன்னுடைய எம்எஸ்சி டிகிரியை காட்டி, எம்எஸ் டிகிரியை காட்டி என்று கேட்கவில்லை. உன்னுடைய திறன் என்ன என்பதை காட்டு என்று காட்ட சொல்லித்தான் எனக்கு வேலை தந்திருக்கிறார்கள். என்னுடைய எம்எஸ்சி டிகிரி எல்லாம், எம்எஸ் டிகிரி எல்லாம் ஏழை நாடுகளாக இருந்தாலும் சரி, உலகத்திலே வளர்ந்து வருகிற வளர்ந்து விட்ட நாடுகளில் எல்லாம் அந்த திறன் மேம்பாட்டு கல்விக்கு தான் மிக அதிகமான இன்றியமையாத பங்களிப்பை அவர்கள் தருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த திறனை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டும் என்பதில்லை. இரவு பகலாக அந்த திறன் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இயல்பாக நீங்கள் படிக்கிற போதே கூடவே உங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. திறன் மேம்பாட்டு பயிற்சியை கல்விக்கூடங்கள் மட்டுமே தர வேண்டும் என்றில்லாமல், கல்விக்கூடங்களுக்கு வெளியே போன பிற்பாடு கூட அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு அளிப்பதற்கான தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றியான பயிற்சி, ஆங்கிலத்திலே அருமையாக நுனிநாட்டு ஆங்கிலத்திலே பேசுவதற்கான பயிற்சி, தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான பயிற்சி, மனிதநேயத்தை வளர்ப்பதற்கான பயிற்சி, இதுபோன்ற பல்வேறு திறன்களை மேம்படுத்துவான பயிற்சிகளை வேறு நிறுவனங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே இருக்கின்ற பாடத்திட்டங்களிலே ஒரு தெய்வத்தை மதிக்கிற மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே நான் இளமை காலத்திலேயே மதித்தவன் என்ற அடிப்படையில் இந்த அருமையான அறக்கட்டளையில நடத்துகிற விழாவிலே கலந்து கொள்வது உண்மையிலே சத்தியமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி இப்பொழுது பரிசளிப்பு, நிதி உதவி, கல்வி உதவி தொகை வழங்குகிற நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. கோயம்புத்தூர்ல ஒரு பெரியவர் தாராளமாக ஒரு ஆண்டுக்கு 200 கோடி வரையெல்லாம் கூட கொடுத்தார். யார் எவர் என்று பார்க்காமல், ஒரு மதிப்பெண் வந்திருந்தால் அது எந்த ஊர் எந்த பெயர் என்று கேட்காமல் அலுவலகத்தில் வைத்து அவர்கள் அதை இந்த ஸ்குரூட்டினை செய்வார்கள் என்று பரிசீலித்து அவர்கள் கையெழுத்து போடுகிற அனுப்புகிற அத்தனை பேருக்கு கொடுத்தார். ஓராண்டுக்கு 200 கோடி என்றெல்லாம் கொடுத்தார். நாங்கள் கூட ஒரு அறக்கட்டளை வைத்திருக்கிறோம். அரவணைப்பு என்ற பெயர்ல ஒரு அரவணைப்பு என்ற அறக்கட்டளை கோயம்புத்தூர்ல நடந்து கொண்டிருக்கிறார். குவைத்தில் இருந்து 5 பேரும், கோயம்புத்தூர்ல இருந்து 5 பேரும், 10 பேர் சேர்ந்து நடத்துவதுதான் அந்த அரவணைப்பு அறக்கட்டளை. குவைத்தில் திரு இளங்கோவன் என்று விளவோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமாக்கன்பட்டியை சார்ந்தவரை குவைத்தில் இருக்கிறார். அவருடைய துணைவியார் தேவியா இளங்கோவன். நேற்றைய தினம் நம்முடைய அரவக்குறிச்சிக்க விழாவுக்கு கூட வந்திருந்தார். அந்த இருவரும் அவர்களோடு சேர்ந்து குவைத்தில் இருக்கிறவர 3 பேரும் இங்கே என்னை போன்ற ஒரு 5 பேரை அவர்களாகவே தெரிவு செய்து நீங்கள் எல்லாம் இந்த அறக்கட்டளையில் இருந்தால் இந்த அறக்கட்டளை காலத்தை வென்று வாழும் என்று முடிவெடுத்து கோவையில் இருக்கிற பெரியவர்களாக பார்த்து ஒரு 5 பேரை போட்டிருக்கிறார்கள். அப்படி போட்டு 10 பேர் கொண்ட அறக்கட்டளை நடந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக. இது 10 பைசா பணம் நாங்கள் திரட்டுவதில்லை. இந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து பஞ்சம்
பிழைப்பதற்காக குவைத்துக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஃபிட்டராக போனவர்கள், எலக்ட்ரீஷியனாக போனவர்கள், மெக்கானிக்காக போனவர்கள், ஸ்கில்டு லேபராக போனவர்கள், கல்வி கற்றுவிட்டு போனவர்கள், மென்பொருளிலே போனவர்கள், இப்படி பல துறைகளிலே போயினவர்கள் இங்கே அதிகமாக செல்வாக்கில்லாத குடும்பத்திலே பிறந்து வறுமை கோட்டிலே இருக்கிற குடும்பங்களிலே பிறந்து பிழைப்புக்காக கோயிலில் போன அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஆண்டுதோறும் பணத்தை வசூல் செய்து இந்திய பணமாக மாற்றி எங்கள் கையிலே கொடுக்கிறார்கள். அதை வழங்குகிற பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். பல 5-6 ஆண்டுகளாக அறக்கட்டளை வந்தது கொண்டிருக்கிறது. எல்லா விழாக்களிலும் நான் தான் விழா மேடையிலே தலைவராக அமர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு கூட லேனா தமிழ்வாணன் அவர்களும் கவிஞர் அறிவுமதி அவர்களும் வந்தார்கள். என்னுடைய தலைமையில் நடைபெற்று கவர்னர் வல்லாசிரியார் ஆகியோரெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதிலே நாங்கள் மாணவர்களை தெரிவு செய்கிறோம். அந்த தெரிவு கூட எனக்கு இன்னும் முழுமையான திருப்தி இல்லை. அங்கே ஒரு சில சர்டிபிகேட் இவ்வளவுதான் வருமானம் என்று அங்கே இருக்கிற தாசில்தார்கிட்ட சர்டிபிகேட் வேண்டும். அவருடைய தாயோ தந்தையோ இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த தாய் தந்தை இல்லாமல் இருந்தால் முதலிடம், தாய் தந்தை யாராவது ஒருவர் இல்லாமல் இருந்தால் 2ஆம் நிலை. அந்த 2ம் இல்லாமல் இருந்தால் அவருடைய கல்வி சூழல், அவருடைய குடும்ப சூழல், அவருடைய பொருளாதார சூழல் 3ஆம் நிலை என்று வைத்து வரிசைப்படுத்தி தெரிவு செய்கிறோம். சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை கூட 25 லட்சம் ரூபாய் மேடையில் நாங்கள் கொடுத்தோம். இதுவரை 8644 பேருக்கு கல்வி உதவித்தொகை வைத்திருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம். 10,000 பேர் இலக்கு. இந்த அரவணைப்பினுடைய இலக்கு 10,000. இந்த ஆண்டு சேர்கிற போது 9,014 பேர் ஆகிவிடுகிறார்கள். அடுத்த ஆண்டு சேர்கிற போது 10,000 பேர் இலக்கு முடிந்து விடுகிறது. ஆனாலும் கூட அதில் தெரிவு செய்யப்படுகிறவர்கள் சரியானவர்களாக இருக்கிறார்களா என்பதில் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன் சொன்னால், இங்கே மேடையில் இருக்கிற கர்ம வீரர் காமராஜர் அறக்கட்டளை சார்ந்தவர்கள் தெரிவு செய்கிற முறை மிக சயின்டிபிக் அப்ரோச் என்று சொல்வார்களே, விஞ்ஞான ரீதியாக அவர்கள் உங்களை தெரிவு செய்தார்கள் என்பதுதான் இங்கே ஒரு பெருமைக்குரிய செய்தி. உண்மையான பயனாளிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்றவர்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று உண்மையிலேயே அவர்கள் கல்வியுடையவர்கள் தானா, அவர்கள் தாய் தந்தையர் வறுமை கோட்டில் இருக்கிறார்களா, ஏழை குடும்பம் தானா, வேறு வசதி இல்லையா, உண்மையிலேயே நாம் இன்னொருவரிடம் பணத்தை வாங்கி நாம் இவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முகவர்களாக பயன்படுகிற போது அடுத்தவர்களுடைய பணத்தை நாம் இன்னொருவருக்கு வாங்கி கொடுக்கிற போது மொத்த பொறுப்பும் நம்மிட கையில் இருக்கிறது என்று நினைத்து அருமையாக விஞ்ஞானபூர்வமாக அந்த தேர்வு முறையை அவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே எல்லோரும் ஒரு பாராட்டுதலை இலவசம் என்றாலே அந்த பொருளுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடுது. அன்னை காலத்துல இலவசம் அல்லது சும்மா கொடுப்போம் அல்லது தர்மமாக கொடுக்கிறோம் அல்லது நாங்கள் வழங்குகிறோம் என்றாலே அதுக்கு ஒரு மரியாதை இல்லாத காரணமாக மாறிவிட்டது. நான் நேற்று மாமரத்துப்பட்டி என்ற புத்தகத்தை நான் வெளியிட்ட போது கூட அந்த புத்தகத்தை மாமச்சானுக்கு கூட சும்மா கொடுக்கிறேன். வாங்கி 10 ரூபாயை கொடுத்து வாங்கி படிச்சாதான் அந்த புத்தகத்துக்கு மரியாதை வரும். நீங்க வழியில் போன இந்த 150 200 பேர் 500 பேர் இங்க உட்காந்துருக்காங்க, 500 புத்தகத்தை கொடுத்துட்டு போனோமா 5 பேர் கூட படிக்க மாட்டேன். 5 ரூபாய் விலை போட்டு வெளியே வச்சிருந்தோம்னா 5 ரூபாய் கொடுத்து வாங்கி போனோம்னா படிப்பேன். அந்த பணம் தான் அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கிறது ஒழிய இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி மரியாதை இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த நிதி உதவி வழங்குகிற போது இந்த நிதி உதவிக்கு பெரிய மரியாதை இல்லாத ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேடையில் இருக்கிறவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லோருமே நாங்களும் நிதி உதவி செய்கிறோம், நாங்களும் நிதி செய்கிறோம். அரவக்குறிச்சியில் கூட ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களும் கூட இந்த மாதிரி நிதி உதவி ஆண்டாண்டு செய்து கொண்டிருந்தார். முழு பணத்தையும் முழு கட்டணத்தையும் ஏற்று ஒரு சிலருக்கு செலவு செய்தார். கடைசியில் அவங்க வெளியே போன பிற்பாடு நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு திரும்பி பணம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தார்கள். போனவர்கள் திரும்பியே பார்க்கவில்லை.
படித்து வேலைக்கு போய் நல்ல கை நிறைய காசு சம்பாதித்திருக்கிற மாணவர்கள் கூட இந்த அறவத்துறையில வழங்கிய பணத்தை வாங்கி கொண்டு போய் அதன் மூலமாக படித்து இப்ப 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறவர்கள் கூட நான் இப்படி வேலைக்கு சேர்ந்து விட்டேன் என்று கூட சொல்லாமல் மற்றவர்கள் மூலமாக அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த அறக்கட்டளை சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க, இவர்களுக்கு பதிலாக இதுல வர்ற வட்டியை நாம் போய் குற்றாலத்துல 2-3 நாளைக்கு மகிழ்ச்சியாக இருந்து விட்டு வரலாம் பார்த்துட்டார். போய் அவர்களிடம் நிதியாக வழங்கிவிடு என்று சொல்லி அந்த தாயை கொண்டு வந்து இளங்கோவனிடம் கொடுக்க, அந்த இளங்கோவனிடம் கொண்டு கொடுத்து அண்ணா இதை நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். படிப்பதற்காக 10,000 ரூபாய் கொடுத்ததை முதல் சம்பளம் வாங்கிய உடனே அந்த 10,000-ஐ திருப்பி கொடுத்த அந்த மனிதனுக்காக அத்தனை கூட்டமும் எழுந்து நின்று ஆரவாரத்தோடு கைதட்டினார்கள். அப்படிப்பட்ட பயனாளிகளாக நீங்கள் நிச்சயமாக சத்தியமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருப்பீங்கன்னா எல்லாம் கைதட்டுங்க. காணாம போய் கொடைக்கானலுக்கு இருக்கிற அனுப்புற மாதிரி இருக்கிறோம்னு சொன்னா கைதட்ட வேண்டாம். இவங்க ஒரு வாரத்தை வந்து பார்த்துட்டு இந்த ஒன்று அறக்கட்டளைக்கு கொடுக்க வேண்டும், அல்லது நீங்க ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தாவது கொடுக்க வேண்டும். ஒன்றை திருப்பி கொடுக்க வேண்டும், அல்லது இந்த உணர்வுகளை பெற்று போய் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு பயன்பட வேண்டும். வந்து தமிழ் படித்திருந்தாங்க நம்ம மேடையில் பரவி டாக்டர் எல்லாம் உட்கார்ந்து கேட்டிருக்கேன். ஆக ஆண்டவன் நம்மிடம் தான் இருக்கிறார் என்று முடிவு வந்தேன். அதுக்கு பிற்பாடு தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பொறுப்புக்கு போட்டி 67 பேர் போட்டி போட்டோம். இந்த 67 பேர்ல என்னை செலக்ட் பண்ணாங்க. அந்த தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு என்ன அடிப்படை தகுதினா, அவர் வந்து மொழியியல் பேராசிரியராகவோ அல்லது தமிழ் பேராசிரியராகவோ குறைந்தபட்சம் 16 ஆண்டுகளாக இருந்திருக்கணுங்கிறது எழுதப்படாத சட்டம். இப்ப நான் தமிழ் பல்கலைக்கழக தஞ்சாவூருக்கு போய் செலக்ட் ஆகி அங்க ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அந்த பங்களாவில் உட்கார்ந்து பெரிய இது மாதிரியான ஒரு வைஸ் சான்சலருடைய சேம்பர் உட்கார்ந்து பார்க்கும்போது நினைச்சேன், தெரியாதவங்க ஏதாவது கெமிஸ்ட்ரி எடுத்து போயிருக்கா, இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் கிடைச்சிருக்காது, நான் துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் சொல்லி இருக்க முடியாது. ஆக ஆண்டவன் நம்ம பக்கம் தட்டா இருக்கிறான்னு சொல்லி அங்கே போயிருந்தேன். நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு மாமரப்பட்டியில எங்க வீட்டுக்கு கொண்டாந்து போர்டு எழுதி எம்ஏ சி சுப்பிரமணியம், டாக்டர் சி சுப்பிரமணியம், எம்ஏ எம்பில் பிஹெச்டி போட்டேன். அங்க வழியில் போறவங்கெல்லாம் ரீட் பண்ணீங்க. ஒரு காலத்துல டாக்டருக்கு இடம் கிடைக்கலன்னு சொன்னா ரொம்ப பெரிய டாக்டர் ஆயிடுவாங்க. சுப்பிரமணியம் டாக்டர் போட்டு இந்த பட்டத்தை போட்டுட்டானே. என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லி வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது நடக்க வேண்டும் என்று இந்த மேடையில சொன்னவர்கள், எழுதுகிறவர்கள், பேசுகிறவர்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு விழுக்காடு பாயில் ஒரு விழுக்காடு நீங்கள் நினைத்த நடக்கலைன்னு வச்சுக்கோ, அதுக்காக நீ தோல்வி அடைந்து விட்டோம் என்று மனம் தளராதே, தோல்வி அடைந்து விட்டோம் என்று மனம் குன்றி போய்விடாதே, முடங்கி போய்விடாதே. என்னை மாறி தைரியமா எது கிடைக்குதோ அதில் போய் உச்சத்தை தொடுவதற்கு நீ முயற்சி செய்தால், விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்ப பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி, விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். உனக்கு விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்ப பழகிக் கொள்ள வேண்டும். மனைவி முதற்கொண்டு அதுதான் இலக்கணம். விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பப்படாது. பழையபடி மறுபடியும் ஆசை இருக்கக்கூடாது, கிடைக்காததையே நினைவு இருக்கக்கூடாது. கிடைத்ததை விரும்ப பழகிக்கூடாது. விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்ப பழகிக்கொண்டால் வாழ்க்கையில சத்தியமாக வெற்றியாளராக வர முடியும். நான்லாம் வெற்றி பெற்றதுக்கு காரணம், எனக்கு விரும்பியது எதுவும் கிடைக்கல, ஆனா வெற்றி கிடைத்த பிற்பாடுதான் தெரிஞ்சது எல்லாமே நமக்கு நல்லதுக்காகத்தான் நடந்திருக்கிறது என்று நான் பெருமைப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை அமைந்திருக்கிறது. காரணம், இதிலிருந்து அந்த மாதிரி அதை நேசிக்க தொடங்கினேன். என்பிசி கிடைக்கலன்னா சயின்ஸை நேசித்தேன், சயின்ஸ் கிடைக்கலன்னா தமிழை நேசித்தேன், தமிழை நேசித்தனாலே துணைவேந்தரானே. ஆகவே
என்னுடைய மாணவ கண்மணிகளே, 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு மாணவ கண்மணிகளுக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தோல்வியை எடுத்துக் கொண்டு போய்விடாது. இன்னொரு என்னுடைய லைஃப் இருக்கிற உதாரணமே சொல்றேன். நான் 8ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு படிக்கும் போது மிடில் ஸ்கூல் மாணவர் தலைவர் பதவிக்கு நானும் கடம்பூர்ல சுப்பையன் என்ற ஒரு மாணவன் போட்டி போட்டு நான் ஜெயிச்சேன். அரவக்குச்சியில் வந்து படிக்கிற போது மாணவர் மன்றத்தில் துணைத் தலைவர் பதவிக்கு நானும் போட்டு ஜெயிச்சேன். பொள்ளாச்சி எஸ்டிஎம் காலேஜில் போய் சேர்ந்த போது, செகண்ட் இயர் படிக்கிற போது பொள்ளாச்சி மாணவர் மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டு நானும் ஈரோடு மஞ்சள்பட்டி கிட்டுசாமின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கிட்டுவும் நானும் போட்டு அவர் பிகாம் படிச்சிருந்தாரு, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். 2 பேரும் போட்டு நான் அதில் ஜெயிச்சேன். பச்சையப்பன் கல்லூரிக்கு போன பிற்பாடு பச்சையப்பன் பாசறையினுடைய படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் அந்த பச்சையப்பன் அறக்கட்டளையில தமிழ்மன்ற சேர்மன் பதவி மிக உயர்ந்த பதவி. காலேஜ் யூனியன் சேர்மன் பதவிக்கு இணையான பதவியாக கருதப்படுவது தமிழ்மன்ற சேர்மன் பதவி. அதுக்கு 5000 பேர் 6000 பேர் பியூசியில் இருந்ததுனால 6000 பேர் மாணவர்கள் இருப்பார்கள் பச்சையப்பன் கல்லூரியில். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பூனமல்லி ரோடே நாசமாயிடும், அவ்வளவு கூட்டம். அதுல நான் வந்து தமிழ்மன்ற சேர்மன் பதவிக்கு போட்டி ஜெயிச்சேன். கல்லூரி ஆசிரியர் சங்கத்துக்கு வந்து 4 ஆண்டுகள் துணைத் தலைவராக, 4 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக, 10 ஆண்டுகள் மாநில தலைவராக இருந்தேன். எந்த தேர்தல் இருந்தாலும் எங்க அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்துல மிக கடுமையான தேர்தல் இருக்கும். பூலாங்குறிச்சியிலிருந்து திருத்தணி வரையில் காலேஜ் இருக்கு. எல்லா காலேஜில் இருக்கிற அரசு கல்லூரி பேராசிரியர், கரூர் கல்லூரி பேராசிரியர்கள் மேடமெல்லாம் எங்களுடைய உறுப்பினராக இருந்தார். போட்டு நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்படி எல்லா தேர்தலையும் நான் வெற்றி பெறுவேன். என் கூட பிரச்சாரத்துக்கு வரவங்க எல்லாருமே சிஎஸ் அணி, தோல்வியே காணாத அணி, வெற்றி கூட்டணி, ஜெயிக்கிற கூட்டணின்னு இருந்தாங்க. அப்படி நான் எல்லா தளங்களிலும் வெற்றி பெற்றவன். ஒரு முறை தலைவருக்கு போட்டி போட்ட போது எங்க நண்பர்களும் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நானும் பிரச்சாரத்துக்கு போகிறேன். நம்மளுக்காக ஓட்டு விடாது, நேரடியா இருக்கிறோம், நல்லது செஞ்சிருக்கேன், சங்கத்தோட செஞ்சிருக்கோமே, ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சோம். எங்காவது காலேஜ் ப்ரொஃபஸர் பேசுறவனே கவுட்டை ஒரு 10 ஓட்டை போட்டு ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் எனக்கு தோல்வி விட்டு. எனக்கு தோல்வி வந்து ஒரு 100 பேர் ஒரு வாரம் ஊருக்கு போகாம என்னுடைய தமிழ்நாடு முழுவதும் என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் கோயம்புத்தூர் ஒரு ரூம் எடுத்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற காலங்களிலே கிடைத்த படிப்பினை எல்லாம் நமக்கு பயன்படவில்லை. இந்த தோல்வி அடைந்த போது கிடைத்த படிப்பினை இருக்கிறாரு, அந்த படிப்பினை தான் இன்றைக்கு வாழ்க்கையில நான் ஏதாவது உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு தடவை கிடைத்த தோல்விதான். தோல்விதான் மனிதனை வளப்படுத்தும், தோல்விதான் மனிதனை மேம்படுத்தும், தோல்விதான் உன்னை தோல்வி விளையாமல் எதிர்காலத்திலே செயல்பட செய்யும். அந்த ஒரு முறை தோத்த பின்னால அதுக்கு பிற்பாடு வந்த எலெக்ஷன்ல எல்லாம் ஊரூரா கொட்டி போயிட்டு போய் ஒவ்வொரு உறுப்பினரா வீடா தேடி எனக்கும் என்னோடு போட்டி போடுவதற்கும் மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதாக வாழ்ந்தேன். இன்றைக்கு நேற்று அப்துல் கலாம் வருகிறார் சொன்னா அந்த பங்கனுக்கு இரவு பகலாக ஒரு ஒளிபரப்பிலிருந்து ஒரு ஓடியத்திலிருந்து என் கண் பார்வையிலே இருக்குமாறு பார்த்துக் கொள்கிற அளவுக்கு வியாக்கியானமா இருக்கிறோம்னா அந்த ஒரே ஒரு தோல்விதான் காரணம். தோல்விதான் உன்னை வளப்படுத்தும், மேம்படுத்தும், உயர்த்தும் என்பதை நான் அந்த நேரத்தில் பதிவு செய்து தோல்வி அடைந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தோல்விதான் ஒரு பாடத்தை கற்பிக்கும், தோல்விதான் ஒரு வாழ்க்கையை கற்பிக்கும். தோற்றப்பினால்தான் கூட எத்தனை பேர் இருக்கிறான், எத்தனை பேர் போயிட்டாங்க. ஆகவே தோல்விகளை கண்டு என்றைக்கும் துவண்டு விடாதீர்கள். எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கிடைக்காவிட்டால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள், கிடைத்ததை விரும்பிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி நீண்ட நேரமாயிருக்கிறது. நம்முடைய தலைவர்களோடு சொன்னார்கள் 1 மணிக்கு முடித்து விடலாம் ஐயா என்று. ஏன்னா நம்ம எங்களுக்கெல்லாம் வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்தவர்கள் 1 மணி நேரம் இங்கே வந்து ஸ்கூல்ல எல்லாம் 40 நிமிஷம், எங்களுக்கு காலேஜில் எல்லாம் 1 ஹவர் என்பதுதான் கணக்கு. ஆரம்பத்துக்குன்னா 1 ஹவருக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு டைமிங்கே பார்ப்போம். பேசுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேசுறது இருக்கிறது தான் பிரச்சனை.
அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மதிய உணவு நேரத்தில் உங்களிடம் அதிகம் பேசாமல் கடைசியாக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்வேன். நீங்க வந்து கலெக்டராக, எஸ்பி ஆக, ஐஆர்எஸ் முடிங்க, சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுங்க, இங்கே குரூப் 1 சர்வீஸ் படி டெப்டி கலெக்டரா, டெப்டி மினிஸ்டரா வாங்க, வேற துறைகளில் போய் டாக்டர் ஆகி பெரிய உச்சத்தை கொடுங்க, என்ஜினியர் ஆகி உச்சத்தை கொடுங்க. எங்க போய் நீங்க எதை தொட்டாலும் என்னை பொறுத்தவரையிலாம் அது எல்லாம் ஒரு பெரிய பொருள். எத்தனையோ பேர் பிரசிடென்ட் ஆனாங்க, இந்திய குடியரசுடைய தலைவர்களாக எத்தனையோ பேர் இருந்துட்டு போனாங்க. எவ்வளவோ பேர் நம்முடைய இந்திய குடியரசு தலைவராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்துல் கலாம் மட்டும் எனக்கு இவ்வளவு கூட்டம், எனக்கு இவ்வளவு ரசிகர்கள் பட்டால், நேற்று கூட நான் மேடையில் சொன்னேன், இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தை எங்கிருந்து ஐயா நீங்கள் சேர்த்துட்டீர்கள்? என்ன காரணம்? அவர் ஒரு பிரசிடென்ட்ங்கிறதுக்காக மரியாதை இல்லை, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறதுக்காக மரியாதை கிடையாது, அவர் ஒரு மனிதனே மனிதன் என்ற ஒரே காரணத்துக்காக. நீ என்ன டாக்டர் ஆனா எனக்கு என்ன? கொலவரியோட காசு பிடுங்குவதிலேயே கருத்தாக இருக்கிற ஒரு டாக்டர் யாருக்கு என்ன பயன்? உயிரை கொடுத்துட்டு பில்லு போடுற போது அந்த பில்லை பார்த்தோமே பார்த்து உயிர் போயிருக்கு. காசு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, மலராக வாழணும்னு சொல்றீங்க, பில்லோட வெடி தொலைச்சிட்டான கொலகார குடும்பமே முடிஞ்சு போய் போடுறது இந்த பில்லு தான் இருக்கு. நீ டாக்டர் ஆனாலும், என்ஜினியர் ஆனாலும், கலெக்டர் ஆனாலும், நீங்க வணிக வரித்துறையில உச்சத்தை கொடுத்தாலும், நீங்க ஐஆர்எஸ் உச்சத்தை எங்கு போனாலும் நியாயத்தையும் நேர்மையும் உண்மையையும் உரிமைகளையும் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பண்பாட்டாளர்களாக இருக்க வேண்டும், நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் என்ன இந்த நான் வந்து கூட ஒரு வேலையை கூட சொன்னேன், முன்னாள் துணைவேந்தர் சிஎஸ் அவர்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் கடைசியில் சொன்னேன், தயவு செஞ்சு இனிமேல் என்னை துணைவேந்தர் சொல்லாதீங்க, என்னை பதிவாளர் பாதையார் யூனிவர்சிட்டியில் நான் பதிவாளராக, முன்னாள் பதிவாளர் கூட சொல்லுங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. துணைவேந்தர் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, துணைவேந்தர் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னேன். நானெல்லாம் 10 பைசா கூட எடுக்காமல், 10 பைசா கூட பொது சொத்தை செலவு செய்யாமல் துணைவேந்தராக இருந்து வந்த காலத்தில் இருந்துட்டு வந்தவர்கள் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆகவே மேடையில் இருக்கிற இளம் அருமையான கல்வியை கற்று மிக உன்னதமாக படித்து தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து விடாமுயற்சியோடு வெற்றியாளராக வந்து இன்னும் ஐஏஎஸ் ஆபீசராகவும் கனவு கொண்டிருக்கிற உங்களிடம் நான் சொல்லுவேன், அரங்கத்தில் இருக்கிற இளைஞர்களிடம் சொல்லுவேன், நீங்கள் எங்க போய் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மட்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 மாசம் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். நீங்க உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. உலகத்துல 96 நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில எல்லாம் தமிழர்கள் எண்ணிக்கை கணக்குழக்கே கிடையாது, ஊருக்கு இருக்கிறார்கள். 2 மாதம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நான் போயிருந்தேன். நான் வந்தது தெரிஞ்சதுனால ஓய்வே இல்லாமல் அங்க இருக்கிற தமிழ் சங்கங்களுடைய கூட்டங்களுக்கும் தமிழ் பள்ளிகளினுடைய கூட்டங்களுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. 2 மாதத்துக்கு ஓய்வே கிடையாது. வாரம் ஒரு மாநிலத்துக்கு போய் கொண்டிருந்தேன். நான் போய் இருந்து டெட்ராட் மிச்சிகன் மாநிலத்துக்கு போய் சேர்ந்திருந்தேன் என்னுடைய மகள் வீட்டுக்கு. அங்கிருந்து நான் செயின்ட் லூயிஸ் போனேன். அங்கிருக்கிற தமிழ் பள்ளிகளுடைய ஆசிரியர்களோடு உரையாற்றினேன், அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்கினேன், தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறவர்களை பாராட்டினேன். அங்கிருந்து நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் கால் பதித்த சிக்காகோ நகரத்துக்கு வந்து அவர்கள் வீர உரையாற்றினார்களே, வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றி அந்த இடத்துல போய் அமர்ந்து ஒரு நிமிடம் இருந்து அந்த அருங்காட்சியகத்தை பார்த்து சிக்காகோவுக்கு வந்து அங்கிருக்கிற தமிழர்களை சந்தித்தேன். நியூ ஜெர்சியில் இருக்கிற 7 தமிழ் பள்ளிகளுடைய தமிழ் சங்கங்களுடைய தமிழ் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு திரட்டி மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினேன். நியூயார்க் நகரத்தில் போய் தமிழறிஞர்களோடு பேசினேன். வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய நான் தமிழறிஞர்களோடு பேசினேன்.
பெட்னா என்று சொல்லப்படுகிற ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் தமிழ்ஸ் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்களில் இருக்கிற அனைத்து தமிழ் சங்கங்களும் ஒன்றிணைந்து இருக்கிற அந்த கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் எனக்கு ஒரு நாள் இருந்து கொடுத்தார்கள். அவர்களோடு இருந்து உரையாற்றினேன். அங்கிருந்து பாஸ்டன் நகரத்துக்கு போனேன், கொனடிகட்டுக்கு போனேன், ஹூஸ்டனுக்கு போனேன். இப்படி அந்த பல்வேறு மாநிலங்களை நான் சுற்றி வருகிற போது பார்த்தேன். நம்ம ஊர் பயங்க பெரும்பகுதி எங்க போனது கூட்டம் முடிந்து கீழே வரும்போது எல்லாரும் நான் ஆரம்பிச்சு, நான் கரூர், நான் வெங்கமேடு, நான் நாமக்கல், நான் மோகனூர், நான் சேலங்க, நான் இந்த கருப்பட்டிவாளைங்க, கருப்பன் வலசுங்க, நான் இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் அமெரிக்காவுக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி விட்டா அமெரிக்காவே தன்னுடைய தமிழ்நாடா மாறிடும் போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தது அதுதான். நீ எங்கேயோ பிறந்து காடுகளிலே கிராமங்களிலே பிறந்து வந்திருக்கிறீர்கள். இங்க வந்ததுக்கு முற்பாடு அமெரிக்காவிலே கால் பதித்து விட்டாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் பதித்தாலும் சரி, எங்கே நீங்கள் பதித்தாலும் உங்களுடைய இந்திய திருநாட்டையும் இந்த மண்ணையும் மனிதர்களையும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய தாய் திருநாட்டை மறந்து விடாதீர்கள். அதான் உங்களுக்கு சொல்றேன். நீ எங்க போய் கால் பதித்தாலும் இந்திய திருநாட்டை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தமிழ் திருநாட்டை மறந்து விடாதீர்கள். அமெரிக்காவுக்கு போனாலும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும், இங்கிலாந்துக்கு போனாலும், எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் போய் கால் பதித்தாலும் உங்கள் நினைவுகளெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். என்னுடைய தமிழை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆங்கிலத்திலே ஆங்கிலத்திலே பேசுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். ஏன் அப்பா மாதிரி பல மொழிகளை பேசுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். நம்ம முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் மாதிரி 10-20 மொழிகளிலே பேசுவதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். தப்பில்லை. எல்லா தாய்மார்களையும் நீங்கள் மதியுங்கள். பக்கத்தில் இருக்கிற பங்காளியுடைய தாய்மார், மாமாவுடைய தாய், மச்சானுடைய தாய், அக்காவுடைய எல்லா தாயையும் நீங்கள் மதியுங்கள். உங்கள் தாயாக இருக்கிற தமிழை ஒருபடி மேலே அமர்த்தி வைக்க பழகிக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லா மொழியும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய மொழிக்கு ஒரு மகுடம் கொடுங்கள். எங்கே போனாலும் தமிழ் மொழி மறந்துவிடாதீர்கள். இங்க இருக்கிற தமிழர்கள் மாதிரியல்ல, இங்கே இருக்கிற தமிழர்கள் குழந்தைகள் காலையில இருந்து மம்மி டாடி என்று பேச வேண்டும் என்று கனவு கொண்டிருக்கிறார்கள். காலையில் குழந்தை பிறந்த உடனே கணிப்பொறியை இயக்க வேண்டும் என்று கனவு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் ஆத்திச்சூடியும் ஒன்றை வேதனும் திருக்குறளும் சொல்லிக் கொடுத்து தமிழ் பள்ளிகளை நடத்தி, தமிழ் பள்ளிகள் முறையான பள்ளி கிடையாது, முறையான பள்ளியாக கிடையாது. ஆர்வம் மக்களி மாதிரி ஒரு பள்ளியை வாடகை எடுத்துக்கிட்டு சனிக்கிழமையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஊருக்கு போய் அங்கே என்ஜினியரா இருக்கிறவங்க, நம்ம ஊருக்கு போய் அங்கே டாக்டரா இருக்கிறவங்க, நம்ம ஊருக்கு போய் அங்கே சயின்டிஸ்டா இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தமிழ் புத்தகங்களை வரிசையாக தரம் பிரித்து அவர்களே தெரிவு செய்து இந்த பாடத்தை நடத்துறதுக்கு யார் வாத்தியார்னு ஐடென்டிஃபை பண்ணி இங்கிருந்து படிச்சுட்டு முழுமையான வேலையில் இருக்கிறவர்கள் அல்லது குடும்பத்துல கணவன் பணியாற்ற இவர்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு இங்கிருந்து போய் சும்மா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்து வாலண்டியரா ஒரு பைசா வாங்காம தமிழாசிரியர்களாக மாறி பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்கள் நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து ஒன்றை வேதனும் ஆத்திச்சூடியும் திருக்குறளும் சொல்லி ஒப்படைக்க சொல்லுகிறார். என்னுடைய பெயரும் கூட, எங்களுடைய பெயரும் கூட வருணின் பெயர். எங்கள் மகள் சங்கீதாவுடைய பெயர். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா யூகேஜியில் இருந்து அவன் 6 குறள் ஒப்பிக்க வைத்தார்கள். ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுத்து மேடையில் வந்து அவன் ஆத்திச்சூடி சொல்லிட்டு இருக்கிறான். நான் சிறப்பு விருந்தினராக போன அந்த கூட்டத்தில் என் பெயரும் கூட ஆத்திச்சூடியும் திருக்குறளையும் சொல்ல சொல்லி வைக்கிற தமிழ் பற்றாளர்களாக ஆங்கில நாட்டில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் இருக்கிற போது இங்கே இருக்கிற நீங்கள் எவ்வளவு தமிழ் பற்றோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ் பற்றோடு இருப்பீர்களா? இருப்பேன் என்றால் கைதட்டி அதை ஒப்புதற்காக சங்க கால கவிஞர்கள் சொன்னால் தன்னுடைய காலனியை பார்த்து
மாறி மறுமையாயினும் நீயாயிரும் கணவனை யானாகிய நெஞ்சினோட தலைவி தலைவனை பார்த்து சொன்னான். தங்கால தலைவி சொன்னா தன்னுடைய தலைவனை பார்த்து, இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ தான் என்னுடைய காதலனாக இருக்க வேண்டும், நான் தான் உன்னுடைய காதலியாக இருக்க வேண்டும், நீ தான் என்னுடைய கணவனாக இருக்க வேண்டும், நான் தான் உன்னுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்று சங்ககால தலைவி கனவு கண்டார். அது மாதிரி நீ ஒரு கனவு காண வேண்டும். இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ தமிழராகவே பிறக்க வேண்டும், தமிழச்சியாகவே பிறக்க வேண்டும் என்ற உணர்வு உன்னுடைய நாடு தமிழை மறந்துவிடாதே. உனக்கு தொடக்கப்பள்ளியிலிருந்து பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை மறந்துவிடாதே. நண்பர் கூட இங்க வேலையில சொன்னார், 2 பேர் எனக்கு துணை நின்றார்கள் என்றார். என்னுடைய குடும்பம் துணை நின்றது, ஒரு சில துணை நண்பர்கள் துணை நின்றார்கள் என்று. சில ஆறுமுகம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பள்ளி 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆறுமுகம் என்பவர் யார் தெரியுமா? மாமல்லப்பட்டியில எனக்கு தொடக்கப்பள்ளியில பாடம் சொல்லிக் கொடுத்து, அருகாமலத்தில் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை பாடம் சொல்லிக் கொடுத்து, மாநில நல்லாசிரியர் விருதும் தேசிய நல்லாசிரியர் விருதும் பெற்ற என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியனுடைய பெயர் தான் ஆறுமுகம். அவர் பெயர் தான் நாங்கள் பள்ளிக்கு சூட்டி இருக்கிறோம். அதை பார்த்து அப்துல் கலாம் சொன்னாரு, பேப்பர்ல